ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தில் காந்திய காலகட்டம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து காந்திய காலகட்டத்தில் காந்தி எப்போ என்ட்ராகிறாரு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அப்புறம், அதாவது 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வருவார். அதுக்கப்புறம் 1900 ஃபஸ்ட்டு அவருடைய போராட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனவரியை எதிர்த்து தென்னாப்பிரிக்காவில் போட்டிருப்பார். இந்தியா வந்ததுக்கப்புறம் அவர் எதிர்கொள்கிற முதல் வந்து பார்த்தோன்னா சம்ரான் சத்தியாகிரகம் தான் 1917. ஸோ காந்திய காலகட்டம் ஓகேங்களா. அந்த பீரியடில் ஆரம்பித்து சுதந்திரம் அடைகிற வரைக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காந்தி எங்கே பிறந்தார் அப்படின்னா குஜராத்தில் போர்பந்தர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்போ பிறந்தார்? 1869 அக்டோபர் 2. ஸோ அவர் பிறந்தனால தான் என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம், காந்தி ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. தந்தை பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காபா காந்தி. இவர் வந்துட்டு ராஜ்கோட்டோட திவானா இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா. இவரோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா புத்லிபாய். இவங்க வந்து ஒரு வைணவ பக்தர். ஸோ காந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டம் பயில சட்டம் படிக்கிறதுக்கு எங்கே போனார் அப்படின்னா 1888. ஓகேங்களா. 88 எங்கே போகிறாரு? இங்கிலாந்து போகிறாரு. 1891 வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டம் முடிச்சுட்டு வழக்கறிஞர் பட்டம் வந்து பெறாரு 1891. ஓகேங்களா. பட்டம் படிக்க 88 இங்கிலாந்து போகிறாரு. 91 வந்து வழக்கறிஞர் பட்டம் வந்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக ஓகேங்களா தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1893. ஓகேங்களா. 91 வந்து வழக்கறிஞர் பட்டம் வாங்கிடுறாரு. ஸோ குஜராத்லேயே வந்துட்டு சில வழக்குகளுக்காக போராடுறாரு. அது வந்து தோல்வியை தழுவதுனால அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 93 ஓகேங்களா 93 சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக வந்து எங்கே செல்கிறாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு காந்தியடிகள் வந்து இனவெறியை எதிர்கொண்ட இடம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தென்னாப்பிரிக்கா தான். ஓகேங்களா. ஸோ இனவெறியை எதிர்கொண்ட இடம் ஃபஸ்ட்டு காந்தி வந்து இனவெறியை வந்து எங்கே போராடுறாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் தான். ஸோ எந்த மாதிரியான இது அப்படின்னு பார்த்தோன்னா டர்பன் டு பிரிட்டோரியா ஒரு ரயில் பயணம் போகிறாரு. டர்பன்லேருந்து பிரிட்டோரியா. ஓகேங்களா. அதில் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்திலிருந்து முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாரு காந்தி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் வந்து அவர் இனவெறியை வந்து எதிர்கொள்கிறாரு. டர்பன் டு பிரிட்டோரியா ரயில் பயணம் எந்த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்திலிருந்து முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்வாலிஸ்ன்றது ஒரு பிளேஸ். அங்கே இருக்கிற மக்களுக்காக எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. ஓகேங்களா. டிரான்ஸ்வாலிஸில் இருக்கிற நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து வந்து போராடுறாரு. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்தியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவரியாக 3 பவுண்டுகளை வந்து செலுத்தணும். 9 மணிக்கு மேலே யாரும் வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற சில நியாயமற்ற சட்டங்கள் வந்து அந்த பகுதிகளில் இருக்குது. ஸோ அதை எதிர்த்து போராடுறாரு. அதை எதிர்த்து போடுறாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின் மூலமாக ஒப்பந்த தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி வந்து ரத்து செய்யப்படுது. அப்போது ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்படுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காந்தியை தாக்கத்திற்கு உள்ளாக்கிய புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 3 சொல்கிறாங்க. டால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, அதே மாதிரி ஜான் ரஸ்கின் எழுதிய அண்டு தி லாஸ்ட் அண்ட் தாரோவின் சட்ட மறுப்பு. இந்த 3 புத்தகங்களுமே வந்து காந்தியை வந்து தாக்கத்திற்கு அப்படின்னா ஆழ்ந்து சிந்திக்க வைக்குது. ஓகேங்களா. அவருடைய இவங்களுடைய 3 புத்தகங்கள். இதில் ரஸ்கினுடைய அண்டு தி லாஸ்ட் ரஸ்கின் அவர்களுடைய கருத்துக்களால் பெரிதும் கவரப்பட்ட காந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1905 வந்து பீனிஸ் குடியிருப்பையும் 1910 வந்து டால்ஸ்டாய் பண்ணையும் வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1905 குடியிருக்கிறதுக்கு 5 ரூபா கொடுத்தா போதும். பண்ணை அமைக்கணும், பண்ணை 10 பண்ணை வைக்கணும்னா 10 ரூபா இருந்தால் போதும் அந்த காலகட்டத்தில். ஓகேங்களா. பண்ணை 10 ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 5 ரூபா இருந்தால் குடியிருக்கலாம், 10 ரூபா கொடுத்தா பண்ணை அமைக்கலாம். ஓகேங்களா. ரஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம். லாஸ்ட்டு ரஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜான் ரஸ்க் எழுதுந்தா அண்டு தி லாஸ்ட். தாரோ சட்ட மறுப்பு. டால்ஸ்டாய் எழுதுறது வந்து டாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான டாய் அப்படின்னா கார்டன் ஞாபகம் வச்சுக்கலாம். கடவுள் சிலை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது யார் எழுதுந்து அப்படின்னா டால்ஸ்டாய். ஓகேங்களா. இது ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி தலைவரி வந்து ரத்து செய்யப்பட்டது. அடுத்து காந்தி நடத்திய தொடக்ககால சத்தியாகிரகம் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்ரான் சத்தியாகிரகம் தான். ஓகேங்களா. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பீகாரில் சம்ரான் அப்படின்ற பிளேஸில் நடக்கிறதுனால இதுக்கு சம்ரான் சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஓகேங்களா. பீகாரில் தீன் காதிய முறை அப்படின்னு ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தீன் காதிய முறை அப்படின்னா என்னென்னா ஓகேங்களா இந்திய விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தில் 20/3 பங்கு அவுரி, அது வந்து ஒரு சாயச்செடி. ஓகேங்களா. அவுரி என்னும் இண்டிகோ சாயச்செடி வந்து பயிரிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை எதிர்த்து ராஜ்குமார் சுக்லா அப்படின்ற விவசாயி தான் வந்து காந்தியை வந்து சம்ரானுக்கு அழைக்கிறார். ஓகேங்களா. இதை எடுத்து
குரல் கொடுக்கறதுக்காக அழைக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து காந்திக்கு துணை நிற்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜ் கிஷோர், இவங்க 2 பேர் தான் காந்திக்கு துணையாக நிற்கிறாங்க. ஸோ உறுப்பினராக வந்துட்டு காந்தி உறுப்பினராக கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ இந்த குழு மூலமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ இந்த சத்தியாகிரகம் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெற்றியை தழுவுது. அப்போது காந்தியோடைய ஃபஸ்ட்டு தொடக்க கால ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போராட்டமே வந்து வெற்றியை தழுவுறது ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காந்தி நாடு வந்து முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறார் அப்படின்னா, சம்ரான் சத்தியாகிரகத்தின் மூலமாக தான் அவர் வந்து சொல்கிறார். இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம். நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்பாடுகளை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சம்ரான் சத்தியாகிரகம். ஸோ காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கம் சொல்லிட்டு சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். அப்போது எப்போ ஃபஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்க செயல்பாடுகளை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சம்ரான் சத்தியாகிரகத்தில் தான் ஓகேங்களா. எப்போ 1917 1917 தான் வந்து இந்த போராட்டம் நடக்குது. அதே மாதிரி காந்தி வந்து 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் இதுக்கு அதாவது மில் தொழிலாளர்களுக்காகவும் போராடுறாரு. அதாவது 35% ஊதிய உயர்வு வேண்டி தொழிலாளர்களுக்காக போராடுவார். அடுத்தது கேதா சத்தியாகிரகம் 1918, இதுவும் 18 தான். கேதா வந்து குஜராத் பகுதியில் நடக்கும் ஓகேங்களா, எல்லாமே குஜராத் தான். கேதா சத்தியாகிரகம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து 25% வரியை வந்து கட்டாயப்படுத்தி கட்ட சொல்லுவாங்க. அதாவது பஞ்சம் போன்ற இந்த மாதிரி காலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் வந்து சரியாக நடக்காத பட்சத்தில் 25% வந்து அவங்க விவசாயிகளுக்கு வரி விலக்கு வச்சுருப்பாங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 25%மே வந்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து சத்தியாகிரக போராட்டம் போயிடும் குஜராத்தில். அதான் வந்து கேதா சத்தியாகிரகம். அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35% ஊதிய உயர்வு வேண்டி போராட்டம் பண்ணுவாங்க. சம்ரான் சத்தியாகிரகம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இண்டிகோன்ற அவுரி செடியை வந்து பயிரிட கட்டாயப்படுத்தப்படுவாங்க. அதை எதிர்த்து போராடுறது தான் வந்து சம்ரான் சத்தியாகிரகம். ஸோ இந்த இதற்கு என்ன பார்த்தோம், 1917 1917 பார்த்தோம், 18 பார்த்தோம். அதை தொடர்ந்து வர வருஷம் தான் 1919 என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்றது 1919 எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்னது இரட்டையாட்சி ஓகேங்களா, கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஓகேங்களா. ஸோ நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டம் எது அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு ரவுலட் சத்தியாகிரகம் தான் ஓகேங்களா. நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டம் எதுனா ரவுலட் சத்தியாகிரகம் தான் ஓகேங்களா. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி வந்து ரவுலட் சட்டத்தை என்ன சொல்கிறார், கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். அப்போ கேட்கலாம், ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ காந்தி ஓகேங்களா. ஏன் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரீசன் வந்து பாருங்கள், பிடி உத்தரவு இல்லாமல் ஒருத்தரை வந்து கைது செய்யலாம், விசாரணை இன்றி ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைக்கலாம். ஸோ இது மாதிரியே காவல்துறைக்கு வந்து அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது இந்த சட்டத்தில் ஓகேங்களா. அதை எதிர்த்து தான் வந்து காந்தியடிகள் வந்து போராடுறாரு ஓகேங்களா. ஸோ அதை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டமாக எப்போ வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு காந்தி அப்படின்னா 1919 ஏப்ரல் 6 வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அதை தொடர்ந்து காந்தியடிகள் வந்து கைது செய்யப்படுறாரு ஓகேங்களா. இந்த ரவுலட் வந்து பார்த்தோன்னா பஞ்சாப் பகுதியில் ஓகேங்களா யார் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க அப்படின்னா உள்ளூர் தலைவர்களான கிச்லு அண்ட் தென் சாய்புதீன் சத்யபாலும் சாய்புதீன் கிச்லு இவங்க 2 பேரும் வந்துட்டு பஞ்சாபில் தலைமையேற்று நடக்கிறாங்க. இவங்களையும் 1919 ஏப்ரல் 9 வந்து கைது செய்கிறாங்க ஓகேங்களா. கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பஞ்சாப் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுலட் சட்டம் வந்து பஞ்சாப் பகுதியில் தீவிரமடையுது. எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னா அமிர்தசர் மற்றும் லாகூர் போன்ற பகுதிகளில் வந்து தீவிரமடையுது. அதை எதிர்த்து உள்ளூர் தலைவர்கள் வந்து தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை வழிநடத்துகிறாங்க. ஸோ இவங்களும் ஏப்ரல் 9 கைது செய்யப்படுறாங்க ஓகேங்களா. அதே இயர் 1919 அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாருக்குமே தெரியும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13 ஓகேங்களா. ஏப்ரல் 13 ஏன் அந்த நாளில் வந்து படுது அப்படின்னா அமிர்தசரஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர்களின் அறுவடை திருநாள் ஓகேங்களா. நம்மளது வந்து எப்படி பொங்கலாவது மாதிரி சீக்கியர்களோட அறுவடை திருநாள் வந்து பைசாகி அப்படின்ற ஒரு திருவிழா ஓகேங்களா. அப்போ வந்து அமிர்தசரஸில் ஒரு பொது கூட்டம் போடுறாங்க, தான் ஏப்ரல் 13 ஓகேங்களா. அந்த கூட்டத்தில் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடுறாங்க. ஸோ ஜெனரல் டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாரு ஓகேங்களா. இந்த நிகழ்வில் 379 பேர் இறந்ததாகவும் 1000க்கும் மேற்பட்டவர் பேர் படுகாயம் அடைந்ததாகவும் வந்து ஆங்கிலேயர்கள் அறிக்கையை கொடுக்குறாங்க.
ஓகே, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவருக்கு அளிக்கப்பட்ட நைட்வுட் பட்டத்தை வந்து திறக்கிறாரு. நைட்வுட் அப்படின்னா வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை திறக்கிறாரு. காந்தியடிகள் வந்து கேசரி ஹி ஹிந்த், ஓகேங்களா, ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட கேசரி ஹி ஹிந்த் அப்படின்ற பதக்கத்தை திருப்பி அளிக்கிறாங்க. அப்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து அவங்களுடைய பட்டத்தை துறந்தவர்கள் யார் யாருன்னு கேட்கலாம். ஒன்று தாகூர், இன்னொன்று காந்தி, ஓகேங்களா. தாகூர் வந்து நைட்வுட் பட்டத்தையும், காந்தி வந்து கேசரி ஹி ஹிந்த் பட்டத்தையும் வந்து துறக்கிறாரு. நெக்ஸ்ட் அதே இயரில் 1919 என்ன கிலாபத் இயக்கம் தொடங்குறாங்க. கிலாபத் இயக்கம் எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னா, முதல் உலகப் போர் எல்லாருக்கும் தெரியும். 1914 to 18 வரைக்கும் முதல் உலகப் போர் வந்து நடந்தது. இந்த முதல் உலகப் போரில் வந்து துருக்கியை சார்ந்த கலிஃபா அப்படின்னா வந்து துருக்கிய மத தலைவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ கலிஃபாவை ஆதரிக்க தொடங்கப்பட்ட இயக்கம் தான் வந்து இந்த கிலாபத் இயக்கம். யார் தொடங்குறாங்க அப்படின்னா, மௌலானா முகமது அலி அண்ட் தென் சவுகத் அலி, அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற முகமது அலியும் சவுகத் அலியும் சேர்ந்து தான் வந்து இந்த கிலாபத் இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கான அகில இந்திய மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா 1919 நவம்பர் டெல்லியில் நடக்குது. யார் தலைமை தாங்கிறாங்க? நம்மளுடைய காந்தியடிகள் தான். ஸோ காந்தியடிகள் வந்து கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஸோ சவுகத் அலியின் முழக்கங்களான அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க போன்ற முழக்கங்களை வந்து ஆதரிக்கிறாரு காந்தி. ஸோ காந்தி ஆதரவு அளித்த இயக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிலாபத் இயக்கம். 1919 நவம்பர் டெல்லியில் அகில இந்திய மாநாடு, அதுக்கு காந்தி தலைமை தாங்கிறார். இது ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து கிலாபத்து குழு கூட்டம் வந்து அலகாபாத்தில் எப்போ கூடுது அப்படின்னா நெக்ஸ்ட் 1919 அடுத்து 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அங்கே காந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அகிம்சை, காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம் அகிம்சையை வந்து இந்த கிலாபத் குழு கூட்டம் வந்து ஏற்றுக்குது. ஸோ இதன் மூலமாக ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1 வந்து தொடங்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.